Hi students, welcome to Minimax channel. இந்த வீடியோல நாம இன்னைக்கு quadratic equation பார்க்க போறோம். Chapter number 4. இந்த quadratic equation exercise பார்க்கறதுக்கு முன்னாடி first அதோட introduction சிம்பிளா பார்த்துக்கோங்க. இது once understand பண்ணிட்டீங்கன்னா இதை பேஸ் பண்ணி தான் 3 exercise இருக்கு. அந்த மூணுமே இதை பேஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து லீனியர் ஈக்குவேஷன், குவாட்ராட்டிக், கியூபிக் இது மூணுத்துக்கான டிஃபரன்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து பாலினாமியல் சாப்டர்ல பார்த்துருக்கோம். லீனியர் பாலினாமியல்னா என்ன, குவாட்ராட்டிக்னா என்ன, கியூபிக்னா என்னன்ற டிஃபரன்ஸ் இருக்கு. அது பார்க்காதவங்க ஃபர்ஸ்ட் நீங்க செகண்ட் சாப்டர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதுல பாருங்க. பாலினாமியலுக்கும் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கும் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான். ஆர் எப்படி சொல்லலாம், நீங்க குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை டிஃபைன் பண்ண சொன்னாங்க அப்படின்னா ஒரு பாலினாமியலை ஈக்குவேட்டிங் டு 0 பண்றோம் அப்படின்னா அதுதான் வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். அதாவது ஈக்குவேஷன் பாலினாமியல் அப்படின்றது வந்து 3x + 9 இல்லைனா 2x² - 6x + 8 இது வரைக்கும் இருக்கிறது பாலினாமியல். எப்போ அதை வந்து நம்ம ஈக்குவேட்டிங் டு 0 பண்றோமோ அப்பதான் அது வந்து ஈக்குவேஷன். ஸோ இப்போ இதுல டிஃப்ரென்ஸ் ஷார்ட்டா பார்க்கலாம். லீனியர் அப்படின்னா x to the power வந்து 1 இருக்கும். லீனியர் மீன்ஸ் என்ன அர்த்தம்னா பவர் டிகிரி வந்து 1 இருக்கணும். குவாட்ராட்டிக் அப்படின்னா டிகிரி வந்து 2 இருக்கணும். கியூபிக் அப்படின்னா டிகிரி வந்து 3 இருக்கும். இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் பார்க்க போறோம். ஸோ எல்லா சம்ஸ்லையுமே டிகிரி என்ன இருக்கும், 2 இருக்கும். சரி, டிகிரி 2 இருந்தா கண்டிப்பா 1 இருக்கணுமா அப்படின்னா அது அவசியம் இல்லை. பட் 2 இருந்தா மட்டும்தான் அந்த ஈக்குவேஷன் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஸோ இப்போ நீங்க ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் பாருங்க. ax² + bx + cன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா a cannot be 0 பிகாஸ் நீங்க ஏக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா x²ன்ற ஃபார்மே இருக்காது. ஸோ அப்போ இந்த போர்ஷனே இல்லைன்னா இது என்ன ஆகும், bx + cன்னு ஆயிடும். அப்போ லீனியர் ஆயிடும். ஸோ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் இது. அண்ட் a cannot be 0. ஸோ ஏக்கு மஸ்ட் ஹாவ் சம் வேல்யூஸ். அப்பதான் அது வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சொல்ல முடியும். இப்போ உங்களோட ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் இதை பேஸ் பண்ணி இருக்கும். அதாவது ஒரு கிவன் டேட்டா கொடுத்துருவாங்க, அது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனா இல்லையான்னு கேட்பாங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் அதை சிம்பிளிஃபை பண்ணதுக்கு அப்புறம் அதில் x² வருதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுறது தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ். சரி, செகண்ட் பாருங்க, ஃபைண்டிங் சொல்யூஷன் ஆஃப் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு இது ஈக்குவேஷனா ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் மட்டும்தான் இது. ஆனால் இந்த ஈக்குவேஷனுக்கு எப்படி நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா 2 மெத்தட்ல சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து ஃபேக்டரைசேஷன் மெத்தட். அதாவது நம்ம இதுக்கு முன்னாடியே கிளாஸஸ்ல நீங்க போட்டிருப்பீங்க, 2 நம்பருக்கு வந்து சம் ஆஃப் ரூட்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் கண்டுபிடிச்சு அதை ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். அது ஃபேக்டரைசேஷன் மெத்தட். அப்புறம் குவாட்ராட்டிக் ஃபார்முலா, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுறது. இந்த 2 மெத்தடு எப்படின்றத ஃபர்ஸ்ட் சிம்பிளா பார்த்துட்டு எக்ஸசைஸ் சம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு டீட்டெயில்டா எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து 2x² - 6x + 8 எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது ஆக்சுவல் குவாட்ராட்டிக் இல்லை, பட் உங்களுக்கு ஒரு ஐடியாவுக்கு சொல்றேன். இதுல சம் ஆஃப் ரூட்ஸ் அப்படின்றது இங்க சென்டர்ல இருக்கு இல்லையா, b, இதுதான் வந்து சம் ஆஃப் ரூட்ஸ். அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் அப்படின்றது வந்து a × c. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு a × 8 × 2 16 வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ப்ராடக்டோட வேல்யூ வந்து 16, சம்மோட வேல்யூ வந்து -6. ஓகேவா? இப்போ இந்த ரெண்டுத்தையும் வந்து மிடில் டேர்மை ஸ்பிளிட் பண்ணிக்கணும். அதாவது இந்த -6 நீங்க ஸ்பிளிட் பண்ணி எழுதணும். அதோட ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் வந்து 16 வரணும். அந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இது நான் உங்களுக்கு எக்ஸசைஸ் சம் சால்வ் பண்ணும்போது எப்படி பண்ணணும்னு சொல்றேன். நெக்ஸ்ட் குவாட்ராட்டிக் ஃபார்முலா. ஃபார்முலால பாத்தீங்கன்னா -b ± √b² - 4ac/2a. ஓகே, இப்போ நேச்சர்
இப்போ எக்ஸசைஸ் 4.1ல ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. செக் வெதர் த ஃபாலோயிங் ஆர் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ். அதான் நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, இந்த ஃபார்மை சிம்பிளிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு எக்ஸ் ஸ்கொயர் வந்ததுன்னா இது வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. அதாவது டு த பவர் 2 வந்தா இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஜஸ்ட் இந்த எக்ஸசைஸ் 4.1 ஃபுல்லாவே இது வந்து உங்களுக்கு எக்ஸ் டு த ஸ்கொயர் வருதா அப்படின்னு மட்டும் நம்ம செக் பண்ணணும். இப்போ இது எப்படி செக் பண்றதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா எழுதிக்கோங்க. a ஸ்கொயர் plus 2ab plus b square is equal to 2 into x, 2x, 2 into 3 minus x. Okay. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணி அப்படின்னா x square plus 2x plus 1 is equal to 2x minus 6. இப்போ ஈக்குவேஷனா என்ன சொன்னேன், உங்களோட ரைட் ஹேண்ட் சைட் 0 வரணும். ஸோ இது எல்லாமே இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. x square plus 2x plus 1 minus 2x plus 6 equal to 0. இது வந்து x. இப்போ plus 2x minus 2x உங்களுக்கு கேன்சல் ஆயிடுமா? ரிமைனிங் என்ன இருக்கு? x ஸ்கொயர் 1 plus 6 7. ஸோ x ஸ்கொயர் plus 7 equal to 0. இப்போ x ஸ்கொயர் இருக்கு இல்லையா? ஸோ therefore x ஸ்கொயர் plus 7 equal to 0 has degree 2. Has degree 2. Therefore, it is quadratic equation. Therefore, it is quadratic equation. இப்போ செகண்ட் சம் பாருங்க. x ஸ்கொயர் minus 2x is equal to minus 2 into 3 minus x. ஸோ அதே மாதிரியே எழுதுங்க. x ஸ்கொயர் minus 2x is equal to minus 2 உள்ள மல்டிப்ளை பண்ணால் minus 2 into 3 minus 6 minus into minus plus. ஸோ 2 into x 2x. இப்போ இது எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணணும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வரணும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x minus 6 இந்த பக்கம் வந்தால் plus 6 and plus 2x இந்த பக்கம் வந்தால் minus 2x equal to 0. இந்த equal to 0வை மறக்கவே கூடாது. பிகாஸ் இது போட்டிங்கனால இது ஈக்குவேஷன். ஆர் அதர்வைஸ் நீங்கள் இதை மட்டும் எழுதுனீங்கன்னா இது வந்து பாலினாமியல். இப்போ minus 2x என்ன ஆகும்? minus 4x ஆகும். plus 6 equal to 0. இப்போ இதுலேயும் என்ன இருக்கு? பவர் வந்து 2 இருக்கு. therefore x square minus 4x plus 6 equal to 0 has degree 2. Therefore, it is quadratic equation. இப்போ next third sum பாருங்க. x minus 2 into x plus 1 is equal to x minus 1 into x plus 3. இது ஆக்சுவலி இது ஒரு அல்ஜிபிரிக் ஃபார்முலா. x minus a into x minus x plus b அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆர் அதர்வைஸ் எனக்கு ஃபார்முலா மெமரி பண்ண கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட் லெட்டர் எடுத்துக்கோங்க. அதாவது இந்த எக்ஸ் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் எக்ஸ் கூட பண்ணணும், நெக்ஸ்ட் 1 கூட பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ணுங்க. எக்ஸ் இன்டூ எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் எக்ஸ் இன்டூ 1 பிளஸ் எக்ஸ். நெக்ஸ்ட் இந்த மைனஸ் 2 எடுத்துக்கோங்க. மைனஸ் 2வை எக்ஸ் கூட பண்ணுங்க, தென் 1 கூட மல்டிப்ளை பண்ணுங்க. மைனஸ் 2 இன்டூ எக்ஸ் மைனஸ் 2x மைனஸ் 2 இன்டூ 1 மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு, அதே மாதிரி ஃபர்ஸ்ட் எக்ஸ் எடுத்துக்கோங்க, எக்ஸ் கூட பண்ணுங்க, தென் 3 கூட மல்டிப்ளை பண்ணுங்க. எக்ஸ் இன்டூ எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் இன்டூ 3 பிளஸ் 3x அண்ட் நெக்ஸ்ட் மைனஸ் 1 வந்து எக்ஸ் கூட பண்ணுங்க, மைனஸ் எக்ஸ் அண்ட் மைனஸ் 1 3 கூட பண்ணிங்கன்னா மைனஸ் 3. ஓகே. இப்போ இதை நீங்கள் வந்து என்ன பண்ணணும், எல்லாமே வந்து லெஃப்ட் சைட் கொண்டு வந்துட்டு ரைட் சைடு ஈக்குவல் டு 0 போடணும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 2x மைனஸ் 2. இங்கே இருக்கிற ஈக்குவேஷன் இந்த பக்கம் வரும்போது என்ன ஆகும், ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்து எல்லாமே சிம்பிள் மாறும். ப்ளஸ் வந்தால் மைனஸ், மைனஸ் வந்தால் ப்ளஸ். ஸோ இங்கே ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இந்த பக்கம் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x மைனஸ் எக்ஸ் இங்கே ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0. இப்போ இதில் என்ன பண்ணுவோம், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகுதா? நெக்ஸ்ட் பாருங்க, இங்கே வந்து மைனஸ் 3x ப்ளஸ் எக்ஸ் இருக்கு. ஸோ இது நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க. ஒரு எக்ஸ் 2x ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 2x வந்துருமா? ஸோ 2xல 2x போயிடுச்சுன்னா என்ன ஆகும், மைனஸ் 2x போயிடும். ஸோ உங்களுக்கு புரியறதுக்காக நான் ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா எழுதுறேன். ஸ்ட்ரெயிட்டாக எழுத தெரிஞ்சவங்க ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே ஆன்சர் எழுதுங்க. ப்ளஸ் எக்ஸ் எவ்வளோ, ப்ளஸ் 2x, மீதி மைனஸ் 2x மைனஸ் 3x
மைனஸ் டூவில் ப்ளஸ் த்ரீ போயிடுச்சுன்னா அதாவது த்ரீயில் டூ போயிடுச்சுன்னா 1 ஈக்குவல் டு 0. இப்போ 2x மைனஸ் 2x கேன்சல் ஆகிடுமா? அப்போ மீதி என்ன இருக்குது? மைனஸ் 3x ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம கிடச்சிருக்க ஈக்குவேஷன் என்ன? மைனஸ் 3x ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0 டசன்ட் ஹாவ் டிகிரி 1. ஓகே, இதில் என்ன, சாரி டிகிரி 2 டசன்ட் ஹாவ் டிகிரி 2. இதில் என்ன இல்லை நம்மளுக்கு? 2ன்ற டிகிரி இல்லை. It is not an quadratic equation. It is not quadratic equation. இப்போ next fourth sum பாருங்க. x minus 3 into 2x plus 1 is equal to x into x plus 5. ஸோ அதே மாதிரி first x இருக்கு, இதை வந்து நீங்கள் 2x கூட 1 கூட மல்டிப்ளை பண்ணணும். x into 2x என்ன வரும்? 2x square. x into 1x plus x. அதே மாதிரி 3 வந்து 2x கூட பண்ணணும், 1 கூட பண்ணணும். 3 2x கூட பண்ணிங்கன்னா minus x minus 3 is equal to x into x என்னது? x square. x into 5 plus 5x. ஓகேவா? இப்போ வந்து இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணணும்? நான் வந்து லெஃப்ட் சைட் கொண்டு வரணும். ஸோ 2x square plus x minus 6x minus 3, இது இந்த பக்கம் வந்தால் minus x square minus 5x equal to 0. இப்போ 2x ஸ்கொயரில் 1 எதுவும் இல்லைன்னா என்ன அர்த்தம்? 1 இருக்குதா அர்த்தம். அப்போ 2x ஸ்கொயரில் ஒரு x ஸ்கொயர் போயிடுச்சுன்னா மீதி என்ன இருக்கும்? x ஸ்கொயர் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு x மைனஸ் 6 மைனஸ் 5. இது எனக்கு மொத்தமாக பண்ண தெரியாதுன்னு நினைக்கிறோம். ஃபஸ்ட்டு மைனஸை சேர்த்துக்கிட்டு ப்ளஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மைனஸ் 6ம் மைனஸ் 5 எவ்வளோ? மைனஸ் 11. மைனஸ் 11ல் ப்ளஸ் 1 போயிடுச்சுன்னா மைனஸ் 10x. மீதி என்ன இருக்குது? மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. இது வேணும்னா இங்கே ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா எழுதிக்கோங்க. எனக்கு ஸ்ட்ரைட்டாக பண்ண தெரியாது. மேக்ஸிமம் கிளாஸ் 10th உங்களுக்கு இது பார்த்தவொடனே சால்வ் பண்ண தெரியணும். இன்கேஸ் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா எழுதி போடுங்க. இப்போ இந்த கிவன் ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 10x மைனஸ் 3 ஈக்குவல் டு 0 have degree 2. Therefore, it is a quadratic equation. இப்போ நீங்கள் இந்த 5th சம் ப்ரொசீட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்களாம் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சால்வ் பண்ணதுக்கப்புறம் ஆன்சர் கரெக்டாகிறத வெரிஃபை பண்ணுங்கள். ஆர் எங்கேயாவது ஸ்டெப் உங்களுக்கு ஸ்ட்ரக் ஆகிடுச்சுன்னா அப்போ செக் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு அந்த ஃபாஸ்ட்டாக போடுற ஃப்ளூயன்சி கிடைக்கும். இப்போ பாருங்கள் 2x மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3. இப்போ அதே மாதிரி ஃபஸ்ட்டு 2x எடுத்துக்கணும், அதை ரெண்டுத்துக்கூடையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2x இன்ட்டு எக்ஸ் எவ்வளோ? 2x ஸ்கொயர். 2x இன்ட்டு மைனஸ் 3 மைனஸ் 6x. அதே மாதிரி மைனஸ் 1 எக்ஸ் கூட பண்ணிங்கன்னா மைனஸ் எக்ஸ். மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 3 எவ்வளோ? ப்ளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு நெக்ஸ்ட்டு எக்ஸ் எடுத்து பண்ணுங்கள். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் எக்ஸ். அடுத்து 5 எடுத்துக்கோங்க. 5 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 5x. அது 5 இன்ட்டு மைனஸ் 5 மைனஸ் 5. யூஸ்வலாகவே இந்த மாதிரி 2 டேர்ம் கொடுத்தா உங்களுக்கு 4 வரணும். ஆக்சுவலி அப்படி வரலை அப்படின்னா நீங்கள் எங்கேயோ தப்பு பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஸோ 4 டேர்ம் உங்களுக்கு எழுதுனதுக்கப்புறம் வரும். ஸோ தட் நீங்கள் எந்த டேர்மும் மிஸ் பண்ணல, எக்ஸ்ட்ரா எழுதலைன்றது நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பக்கம் இருக்க ரைட் சைடு லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க. 2x ஸ்கொயர் மைனஸ் 6x மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 3 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 5x ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0. அதாவது இங்கே ப்ளஸ் இருக்கிறது இங்கே மைனஸாக வந்திருக்கு, மைனஸ் ப்ளஸ்ஸாக வந்திருக்கு, ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ். சிம்பிள் மட்டும் மாற்றி எழுதியாச்சு. இப்போ 2x ஸ்கொயரில் ஒரு எக்ஸ் ஸ்கொயர் போயிடுச்சுன்னா என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு மைனஸ் 6x மைனஸ் எக்ஸ் என்னது? மைனஸ் 7x. 3யும் 5ம் சேர்த்தா எவ்வளோ? 8. தென் எக்ஸில் 5x போயிடுச்சுன்னா மைனஸ், எக்ஸில் 5x போயிடுச்சுன்னா மைனஸ் 4x ஈக்குவல் டு 0. இது உங்களுக்கு புரியணுன்றதுக்காக ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா எழுதியிருக்கேன். உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக எழுத தெரியும் அப்படின்னா இதுவும் எக்ஸ் எக்ஸ் எக்ஸ், அதாவது சிமிலர் டேர்ம்ஸை நம்ம என்ன பண்ணலாம்? ஸ்ட்ரைட்டாக ஆட் பண்ணலாம். இப்போ இது ஆர்டரில் எழுதுங்க. எக்ஸ் ஸ்கொயர் 7xம் 4xம் எவ்வளோ? மைனஸ் 11x ப்ளஸ் 8 ஈக்குவல் டு 0. ஸோ நம்ம கிடச்சிருக்க ஈக்குவேஷனில் டிகிரி என்ன இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 11x ப்ளஸ் 8 ஈக்குவல் டு 0 have degree 2.
Therefore, the given equation is quadratic equation. Therefore, it is quadratic equation. Sixth sum பாருங்க. x square plus 3x plus 1 equal to x minus 2 the whole square. So, x square plus 3x plus 1. இது அப்படியே கொடுத்திருக்கிறதுனால எழுதிட்டோம். a minus b whole square formula என்ன? a square minus 2ab plus b square. உங்களுக்காக என்னென்ன ஃபார்முலா வருதுன்னு இங்கே எழுதுகிறேன். a minus b whole square is equal to a square minus 2ab plus b square. இந்த ஃபார்முலாவில் இங்கே எழுதியாச்சா? இல்லை, எனக்கு ஃபார்முலா அப்பப்போ கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு நினைக்கிறவங்க x minus 2 into x minus 2 ரெண்டு தடவை எழுதி நம்ம இப்போ பண்ணுறோமா மல்டிப்ளை பண்ணிங்கனாலும் உங்களுக்கு இதுதான் வரும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் டைம் போடுங்க. x ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 1 is equal to x ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 4. மைனஸ் 4x இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் 4x ஆகும். ஸோ இது எல்லா ஈக்குவேஷனும் இந்த பக்கம் கொண்டு வாங்க. x square plus 3x plus 1 minus x square plus 4x minus 4 equal to 0. இப்போ இங்கே ஒரு plus x square இருக்கு, இங்கே minus x square இருக்கு. ஸோ இது ரெண்டு கேன்சல் ஆகிடுமா? நெக்ஸ்ட் 3xும் ப்ளஸில் இருக்கு, 4xும் ப்ளஸில் இருக்கு. அப்போ என்ன வரும்? 7x plus 1 minus 4. ஸோ minus 3 equal to 0. இப்போ 7x minus 3 equal to 0. இந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்கு? doesn't have degree 2. It is not a quadratic equation. எப்பெல்லாம் டிகிரி வந்து 2 வருதோ அந்த மாதிரி 2 வரும்போது மட்டும்தான் அது வந்து quadratic equation. இப்போ 7th sum பாருங்க. x plus 2 the whole cube is equal to 2x into x square minus 1. ஓகேவா? இப்போ இங்கே ஹோல் கியூப் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு a plus b whole cube ஃபார்முலா தெரியணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு தெரியாதவங்களுக்காக a plus b whole cube ஃபார்முலா எழுதுறேன். a cube plus 3a square b plus 3ab square plus b cube. ஓகேவா? இப்போ இந்த ஃபார்முலாவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். இங்கே ஏன்றது எக்ஸு, பின்றது 2. ஸோ ஃபஸ்ட்டு ஏ க்யூப்னா என்ன வரும்? எக்ஸ் க்யூப் ப்ளஸ் 3 இன்டூ ஏ இருக்கிற இடத்துல என்ன? எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ பி என்னது? 2 ப்ளஸ் 3 இன்டூ ஏ என்னது? எக்ஸ் பி ஸ்கொயர். பி ஸ்கொயர்னா என்ன? 2 ஸ்கொயர் ப்ளஸ் பி க்யூப் என்னது? 2 க்யூப் இஸ் ஈக்குவல் டு இந்த ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்கோங்க. 2x இது உள்ள மல்டிப்ளை பண்ணி எழுதணும். 2x இன்டூ எக்ஸ் கியூப், எக்ஸ் ஸ்கொயர் என்ன வரும்? அதாவது எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் வந்து எக்ஸ் கியூப் வந்துடும். ஸோ 2x கியூப், 2x மைனஸ் 1னா மைனஸ் 2x. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, இந்த ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். எக்ஸ் கியூப் 3 2s ஆர் எவ்வளோ? 6. ஸோ ப்ளஸ் 6x ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் எவ்வளோ? 4. 4 3s ஆர் 12x ப்ளஸ் 2 கியூப் வந்து 8 is equal to 2x cube minus 2x. ஸோ இப்போ என்ன பண்ணணும்? ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறத நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வர போகிறோம். எக்ஸ் கியூப் ப்ளஸ் 6x ஸ்கொயர் ப்ளஸ் 12x ப்ளஸ் 8. இது இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 2x கியூப் ப்ளஸ் 2x இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இங்கே 1x கியூப் இருக்குது, இங்கே மைனஸ் 2x கியூப் இருக்குது. ஸோ இதை மைனஸ் பண்ணிங்கன்னா மைனஸ் எக்ஸ் கியூப், அதாவது 1ல மைனஸ் 2 போயிடுச்சுன்னா மைனஸ் 1. இப்போ 6x ஸ்கொயர், இங்கே ஸ்கொயர் இல்லை, ஸோ அதனால் அப்படியே எழுதிக்கோங்க. 6x ஸ்கொயர், இங்கே 12x, இங்கே 2x, ஸோ 14x அண்ட் இங்கே ப்ளஸ் 8 இருக்கு, ஈக்குவல் டு 0. இப்போ இந்த ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே பவர் 2 இருக்கு, பட் இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனா? இல்லை. நம்ம ஆல்ரெடி இன்ட்ரோடக்ஷனில் என்ன பார்த்தோம்? ஹையஸ்ட் பவர் என்னவோ அதுதான் வந்து ஈக்குவேஷன். இங்கே ஹையஸ்ட் பவர் வந்து 3 இருக்குது. ஸோ இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கிடையாது. ஸோ இது என்ன சொல்லுவாங்க? த கிவன் ஈக்குவேஷன் ஹேஸ் டிகிரி 3. ஸோ இட்ஸ் நாட் quadratic equation.
புரியுதா? ஃபர்ஸ்ட் கியூப் வந்துருச்சு அப்படின்னால இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கிடையாது. நெக்ஸ்ட் சம் பாருங்க. இதுவும் கியூப் தான் இருக்கு. ஸோ வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நீங்க சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆன்சர் கரெக்டா வருதுன்றது செக் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் பாருங்க. இதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்க? a மைனஸ் பி ஹோல் கியூப் கொடுத்துருக்காங்க. அப்ப a மைனஸ் பி ஹோல் கியூப் ஃபார்முலா என்ன? ஜஸ்ட் இதே ஃபார்முலால ஆல்டர்னேட்டிவ் டேர்ம் மைனஸ்ல வச்சுக்கணும். அதாவது இது மைனஸ், ஒன்று பிளஸ் ஒன்று மைனஸ், ஒன்று பிளஸ் ஒன்று மைனஸ். இப்போ பாருங்க, a கியூப் மைனஸ் 3a² b பிளஸ் 3ab ஸ்கொயர் மைனஸ் b கியூப். ஸோ ரெண்டு இடத்துல மைனஸ் வந்தா அது வந்து a மைனஸ் b கியூப் ஃபார்முலா. இப்போ இதை அப்படியே எழுதிக்கோங்க. x கியூப் மைனஸ் 4x ஸ்கொயர் மைனஸ் x பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு a மைனஸ் b ஹோல் கியூப் ஃபார்முலா என்ன? x கியூப், a கியூப்னா x கியூப் மைனஸ் 3 இன்டூ a ஸ்கொயர்னா என்ன அர்த்தம்? x ஸ்கொயர் இன்டூ b என்னது? 2 பிளஸ் 3ab ஸ்கொயர் எழுதுவோமா? 3ab ஸ்கொயர் என்ன? 3 இன்டூ a வந்து x, b ஸ்கொயர் வந்து 2 ஸ்கொயர். ஓகே, ஸோ 2 ஸ்கொயர் வந்ததுக்கப்புறம் பிளஸ் மைனஸ் b கியூப் என்னது? 2 கியூப். ஸோ 2 கியூப். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. x கியூப் மைனஸ் 4x ஸ்கொயர் மைனஸ் x பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு x கியூப் 3 2s ஆர் எவ்வளோ? 6. ஸோ மைனஸ் 6x ஸ்கொயர் அண்ட் 2 ஸ்கொயர் வந்து 4 4 3s ஆர் 12x மைனஸ் 8. இப்போ இது எல்லாமே இந்த பக்கம் கொண்டு வருவோமா? x கியூப் மைனஸ் 4x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1. இங்கே எல்லாமே இந்த பக்கம் வரும்போது என்ன ஆகும்? சிம்பிள் மாறும். ஸோ மைனஸ் எக்ஸ் கியூப் மைனஸ் 6 ஸ்கொயர் இந்த பக்கம் என்ன அர்த்தம்? பிளஸ் 6 ஸ்கொயர் மைனஸ் 12x பிளஸ் 8 ஈக்குவல் டு 0. இந்த ஈக்குவல் டு 0 போட மறக்கக்கூடாது. அகைன் நம்ம ரிப்பீட்டிங். இதுதான் வந்து ஈக்குவேஷனை மீன் பண்ணுது. ஸோ இப்போ இதை மைனஸ் பண்ணுங்க. எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் கியூப் கேன்சல் ஆயிடுச்சு. இங்கே மைனஸ் 4x ஸ்கொயர் பிளஸ் 6, 6ல் 4 போயிடுச்சுன்னா 2. ஸோ 2x ஸ்கொயர் மைனஸ் 12x மைனஸ் 6. ஸோ மைனஸ் 13x 8 பிளஸ் 1 9 ஈக்குவல் டு 0. இப்போ இதில் என்ன சொல்றாங்க? the given equation has degree 2. The given equation has degree 2. So it is quadratic equation. நீங்க பார்க்கும்போது யோசிக்கலாம், இங்க எக்ஸ் கியூப் இருந்தது ஆனா எப்படி குவாட்ராட்டிக் வந்தது? இங்கே ஸ்கொயர் இருக்கு ஆனா குவாட்ராட்டிக் வரல. நமக்கு அதெல்லாம் எதுவும் கிடையாது. நீங்க ஒன்ஸ் வந்து இதை சால்வ் பண்ணி ஃபைனலா அரைவ் பண்றீங்க இல்லையா? ஈக்குவல் டு 0 போட்டு அரைவ் பண்ணும்போது அந்த ஃபைனலி வர்ற அந்த ஈக்குவேஷன்ல உங்களுக்கு பவர், ஹையஸ்ட் பவர் என்ன வருதோ அதுதான் வந்து ஈக்குவேஷன். ஸோ இனிஷியலா கொஸ்டின் கொடுத்து அதை வச்சு நம்ம எதுவுமே டிசைட் பண்ண முடியாது. ஒன்ஸ் அதை சால்வ் பண்ணி ஈக்குவல் டு 0ன்னு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி குவாட்ராட்டிக்கா இல்லையா நம்ம சொல்லணும். இப்போ 1.2ல செகண்ட் கொஸ்டின் பாருங்க. represent the following situations in the form of quadratic equation. The area of rectangular plot 528 கொடுத்துட்டாங்க. And the length of the plot is 1 more than twice its breadth கொடுத்துருக்காங்க. And we need to find the length and breadth. ஆனால் ஆக்சுவலி இதில் வந்து நீங்கள் length and breadth ஃபைன் பண்ண போகிறதுல ஒன்லி குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை இந்த சுச்சுவேஷனில் எப்படி எழுதுவீங்கன்னு மட்டும்தான் சொல்லணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இதில் என்ன கொடுத்துருக்காங்க? ஏரியா பாருங்கள். area is equal to 528 meter square கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட் வந்து லென்த் அண்ட் பிரெத் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் பிரெத் எழுதுறேன். ஏன் பிரெத் எழுதுறேன் அப்படின்னா, எப்பவுமே இந்த மாதிரி சென்டென்சஸ் கொடுக்கும்போது நீங்கள் செகண்ட் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த வேர்டை வந்து ஃபர்ஸ்ட் எழுதணும். அதாவது லென்த் ஆஃப் த பிளாட் இஸ் மோர் தென் ட்வைஸ் இட்ஸ் பிரெத்துன்னு கொடுக்குறாங்க. ஸோ பிரெத் நீங்கள் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா லென்த் எப்படி எடுத்துக்கோ? லென்த் இஸ் ஈக்குவல் டு 1 more than twice its breadth. இப்போ புரியுதா நான் ஏன் பிரெத்தை எக்ஸ்ன்னு எடுத்தேன்னு? அந்த சென்டென்ஸ்ல லாஸ்ட்ல இருக்க டேர்ம் நீங்க எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா லென்த் ஃபார்ம் பண்ணலாம். லென்த்தை ஒய்ன்னு எடுத்தா எப்படி நம்ம ஈக்குவேஷன் எழுத முடியும்? குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஷுட் பி இன் சிங்கிள் வேரியபிள். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பிரெத்தை எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. அப்புறம் அந்த சென்டென்ஸை அப்படியே எழுதுங்க. 1 more than பிளஸ் சிம்பிள், 1 more than twice its breadth. ஸோ 1 plus 2x எழுதியாச்சா? இப்போ நம்மளுக்கு ஏரியாவோட ஃபார்முலா என்ன தெரியும்? ஏரியா இஸ் ஈக்குவல் டு எல் இன்டூ பி.
ஸோ எல்ன்றது என்னது 1 + 2x இன்டூ பின்றது என்னது எக்ஸ். இப்போ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் எக்ஸை 1 கூட பண்ணுங்க, அப்புறம் எக்ஸை 2x கூட பண்ணுங்க. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 2x² இஸ் ஈக்குவல் டு நமக்கு ஏரியா என்ன கொடுத்துருக்காங்க? 528 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 528 m². இப்போ இதை குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் மாற்றி எழுதுங்க. 2x² ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 528 ஈக்குவல் டு 0. இது ஏன் இந்த ஆர்டரில் எழுதணும்? இது ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஃபர்ஸ்ட் வந்து பவர் அதிகமாக இருக்கிறது எழுதி அதுலேருந்து பவர் கம்மியாக எழுதணும். ஸோ அதனால நான் ஜஸ்ட் இடம் மாற்றி எழுதிருக்கேன். 2x² ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 528 ஈக்குவல் டு 0. இதுதான் வந்து அவங்க கேட்டிருக்க குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இப்போ அதே மாதிரியே நெக்ஸ்ட் சம் பாருங்க. The product of two consecutive positive integers is 306. We need to find the integers கேட்குறாங்க. ஸோ இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர், ஏன்னா ரெண்டு ப்ராடக்ட் நம்பர் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் இது வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் நீங்கள் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண மிஸ்டேக் செகண்ட் நம்பர் ஒய்ன்னு எடுத்துக்கிறாங்க. பட் அந்த மாதிரி இல்லை. ஃபர்ஸ்ட் நம்பருக்கும் செகண்ட் நம்பருக்கும் என்ன ரிலேஷன் இருக்கோ அந்த ரிலேஷன் எழுதணும். இப்போ எப்படி பிரெத்தை வச்சு நம்ம லென்த் என்னன்னு எழுதணும், அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர். இப்போ இதில் ஒன்று என்ன ரிலேஷன் கொடுத்துருக்காங்க? 2 consecutive positive integers. ஸோ இப்போ நீங்கள் 6ன்னு எடுத்தீங்கன்னா கன்சிக்யூட்டிவ்னா என்ன அர்த்தம்? 7. 19 எடுத்தீங்கன்னா 20. ஸோ கன்சிக்யூட்டிவ்னா என்ன அர்த்தம்? இதுல இருந்து இந்த நம்பருக்கு +1 பண்றோம். இதுதான் வந்து கன்சிக்யூட்டிவோட மீனிங். அப்போ எக்ஸ் கூட +1 பண்ணீங்கன்னா எக்ஸ் +1. ஸோ ஒய்ன்ற நம்பர் எடுக்கக்கூடாது. எக்ஸ்ன்ற நம்பர் எடுக்கிறீங்கன்னா கன்சிக்யூட்டிவ்னா நெக்ஸ்ட் நம்பர், அப்போ எக்ஸ் +1. சம்டைம்ஸ் இதே கொஸ்டினே உங்களுக்கு வந்து ஈவன் கன்சிக்யூட்டிவ் நம்பர்னு கொடுத்தாங்கன்னா 2 டிஜிட் தள்ளணும், அப்போ எக்ஸ் +2 எடுக்கணும். ஈவன் ஆட் கன்சிக்யூட்டிவ்னு கொடுத்தாலும் ஒரு டிஜிட் விட்டு ஒரு டிஜிட் போகும். அதாவது 6ன்றது ஈவன்ல கொடுத்தா 8 போகும், அப்போ +2 போடணும். ஸோ கொஷினில் எப்படி கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ரிலேஷன்ஸ் கொண்டு வரணும். இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்க? ப்ராடக்ட் ஆஃப் 2 consecutive. இப்போ இந்த ரெண்டு நம்பருடைய ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் இன்டூ எக்ஸ் +1 இஸ் ஈக்குவல் டு 306ன்னு சொல்கிறாங்க. அதாவது ப்ராடக்ட் ஆஃப் 2 consecutive positive integers. ஸோ இது ஒரு நம்பர், இதுக்கு அடுத்த நம்பர். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்க. எக்ஸை ஃபஸ்ட்டு உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா x², தென் எக்ஸ் இங்கே பண்ணிங்கன்னா ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 306. இப்போ இதை குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மில், அதாவது ஈக்குவல் டு 0 வர மாதிரி மாற்றி எழுதுங்க. 306 ஈக்குவல் டு 0. இதுதான் வந்து அவங்க கேட்குற என்னது? ரெப்ரசன்ட் த சிச்சுவேஷன் இன் அ குவாட்ராட்டிக் ஃபார்ம். இதை சால்வ் பண்ணி ஆன்சர் கேட்கல, அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் சாப்டர், நெக்ஸ்ட் எக்ஸசைஸோட ஸ்கோப்னு. ஒன்லி இந்த சிச்சுவேஷனை படித்து உங்களுக்கு ஈக்குவேஷன் எழுத தெரியுதான்னு பார்க்கறது தான் இந்த எக்ஸசைஸ். இப்போ இதில் தேர்ட் சம் பாருங்க. ரோஹன்ஸ் மதர் இஸ் 26 years older than him. ப்ராடக்ட் ஆஃப் தேர் ஏஜஸ் இஸ் 3 years from now will be 316 சொல்கிறாங்க. அதாவது ரெண்டு என்ன சொல்லியிருக்காங்க? ரோஹன்ஸோடைய மதரோட ஏஜ் ஒன்று, ரோஹனோட ஏஜ் ஒன்று. ஸோ இப்போ அதே மாதிரி அந்த சென்டென்ஸில் எப்படி பிரெத் பின்னாடி வரும்போது நம்ம எக்ஸ் எடுத்தோமோ அதே மாதிரி இந்த சென்டென்ஸில் பாருங்க. ரோஹன்ஸ் மதர் இஸ் 26 years older than him. அப்போ ஹிம் யாரு? ரோஹன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன எடுத்துக்கணும்? ரோஹன்ஸ் ஏஜ் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. ரோஹன்ஸ் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஒரு 90% சம்ஸுடைய ஆர்டர் வந்து இந்த மாதிரி தான் வரும். அண்ட் மோர் ஓவர் கொஷினை ப்ராப்பராக புரிஞ்சுட்டு எழுதுறது தான் பெட்டர். உங்களுக்கு ஒரு சின்ன ஹிண்ட் மாதிரி சொல்கிறேன். யூஸ்வலாக அந்த சென்டென்ஸில் பின்னாடி வரும். ஸோ அந்த பின்னாடி வர லெட்டரை எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. ரோஹன்ஸ் ஏஜ் வந்து எக்ஸ். இப்போது ரோஹன்ஸுடைய மதர்ஸ் ஏஜ் என்ன? அதை எப்படி கண்டுபிடிப்போம் நம்ம? மதர்ஸ் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு ரோஹன்ஸ் ஏஜ் இஸ் 26 years older than him. அதாவது இவனை விட அவங்க எவ்வளோ பெரியவங்களா இருக்காங்க? 26 years வந்து பெரியவங்களா இருக்காங்க. ஸோ எக்ஸ் + 26. இது புரியுதா? ரோஹன்ஸ் மதர்ஸ் ஏஜ் இஸ் 26 years older than him. அதாவது இவங்களை விட இவங்க வந்து 26 பெருசாக இருக்காங்கன்னா எக்ஸ் + 26 எழுதியாச்சு. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் தேர் ஏஜ் இஸ் 3 years from now. 3 years from nowனா என்ன அர்த்தம்? இப்போ இன்னைக்கு இதுல இருந்து 3 வருஷம் கழிச்சு. அப்போ 3 வருஷம் கழிச்சு என்ன ஆகும்? இவனும் வந்து 3 வயசு அதிகமாகும், அவங்க மதருக்கும் 3 வயசு அதிகமாகும். ஸோ 2 பேருக்குமே 3 வயசு அதிகமாகும். ஸோ 2 பேருக்கும் 3 years ஆட் பண்ணால் என்ன ஆகும்? இது ஒரு எக்ஸ் +3, இது ஒரு எக்ஸ் +3 ஆகும். இந்த ரெண்டு ப்ராடக்ட் எவ்வளோ சொல்கிறாங்க? 360 சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரோஹன்ஸ் ஏஜ் என்ன ஆகும்? எக்ஸ் +3 ஆகும், ஏன்னா 3 இயர்ஸ்க்கு அப்புறம். அண்ட் மதர்ஸ் ஏஜ் என்ன ஆகும்? எக்ஸ் +26 + 3, ஏன்னா இவங்களுக்கும் 3 years ஏறும். இந்த ரெண்டுத்தோட ப்ராடக்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க?
நம்மளுக்கு 360 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டுத்தோட ப்ராடக்ட் 360. இப்போ மல்டிப்ளை பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் 26 + 3 29 எழுதிருங்க. எக்ஸ் + 3 இன்டூ எக்ஸ் + 29 இஸ் ஈக்குவல் டு 360. இப்போ நம்ம எப்பவும் போல எக்ஸை வந்து இது ரெண்டுத்து கூட மல்டிப்ளை பண்ணுங்க. எக்ஸ் இன்டூ எக்ஸ் x² + 29x. அகைன் 3 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3x + 29 இன்டூ 3 மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 87 இஸ் ஈக்குவல் டு 360. இப்போ இதில் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்? 29 இதையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. x² + 29 + 3 எவ்வளோ? 32x. ஸோ 32x. இந்த 360 இந்த பக்கம் என்ன வரும்? -360 வரும். ஸோ 87 - 360 273 = 0. ஸோ அவங்க கேட்ட குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் என்ன? x² + 32x - 273 = 0. இப்போ இதே மாதிரி நெக்ஸ்ட் சம் பாருங்க. A train travels a distance of 480 km at a uniform speed. If the speed had been 8 km less, then it would have taken 3 hours more. அதாவது 8 km வந்து ஸ்பீட் லெஸ்ஸாக போச்சு அப்படின்னா 3 hours வந்து டைம் எக்ஸ்ட்ரா ஆகும்னு அர்த்தம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் எடுத்துக்கோங்க. டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 480 km. இப்போ நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? ஸ்பீடு டிஸ்டன்ஸ் டைம் வச்சு ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன கொடுக்குறாங்க? 3 hours மோர். ஸோ டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. இதில் எந்த டவுட்டும் இல்லை இல்லையா? அதாவது டி இங்கே போயிடும், எஸ் இங்கே வரும். ஸோ டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. இப்போ இந்த கொஸ்டினை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. இந்த கொஸ்டினில் ஸ்பீடு வந்து குறையும் போது டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்களே ஒரு கார் ஓட்டிட்டு போகிறீங்க. நார்மலான ஒரு ஸ்பீடில் நீங்கள் போகும்போது உங்களுக்கு 10 o'clock நீங்கள் போயிட்டுறீங்க அப்படின்னா ஸ்பீடு கம்மியாக போகிறீங்க. ஒரு 8 km கம்மியாக போகிறீங்கன்னா டைம் என்ன ஆகும்? உங்களுக்கு அதிகமாகும். ஸோ அதே மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸ்பீடு 8 km குறையும் போது 3 hours டைம் வந்து எக்ஸ்ட்ரா ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இப்போ ஸ்பீடை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. அண்ட் டைம், அதாவது ஆக்சுவல் டைம் எடுத்துக்கோங்க. ஆக்சுவல் டைம் is equal to speed by distance. இப்போ அதே சேஞ்ச் இன் டைம், அதாவது நீங்கள் ஸ்பீட் மாற்றும் போது டைம் என்ன ஆகுது? சேஞ்ச் ஆகுது. ஸோ சேஞ்ச் இன் டைம் இஸ் ஈக்குவல் டு 480 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 8. ஏன் இங்கே 8 போடுறோம்? 8 km வந்து ஸ்பீட் வந்து குறையுது. ஸோ அதனால 8 போட்டிருக்கீங்க. நெக்ஸ்ட்டு இப்போ இது ரெண்டுத்தோடைய டிஃபரன்ஸ் தான் வந்து 3 ஹவர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ 480 divided by x minus 8 minus 480 by x is equal to 3. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 480x மைனஸ் இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 480x மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ 8 இன்ட்டு 480 இஸ் ஈக்குவல் டு கீழே என்ன இருக்கும்? எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 8, அது இந்த பக்கம் போகும். ஸோ 3 இன்ட்டு x into x minus 8 இது வந்துடுமா? இப்போ நீங்கள் ப்ளஸ் 480x மைனஸ் 480x ரெண்டு கேன்சல் ஆகிடும். ஸோ 8 into 480 இருக்கும். ஃபஸ்ட்டு இது உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 3x². ஃபஸ்ட்டு என்ன வரும்? 3x². இந்த 3 இந்த பக்கம் 3x உள்ளே மல்டிப்ளை பண்ணால் 24 இருக்கு இல்லையா? ஸோ மைனஸ் 24x. இந்த ப்ளஸ் இந்த பக்கம் போனால் என்ன ஆகும்? அதாவது ஈக்குவல்ட்டுக்கு இன்னொரு பக்கம் போகும்போது மைனஸ் ஆகும். 8 zeros are 0, 8 8s are 64, balance 6. So 8 4s are 32, 6, 38 equal to 0. இந்த ஈக்குவேஷன் நீங்கள் இப்படியே எழுதலாம். ஆர் இந்த ஈக்குவேஷனை கம்ப்ளீட்டாக வந்து நம்ம என்ன பண்ணலாம்? 3 ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா x² minus 8x minus 1 2 3 1s are 3, 2 times and again 8 times equal to 0. So final equation என்ன? x² minus 8x minus 1 to 8 0 is equal to 0. இந்த சம்ஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் உங்களுக்கு அதை கிளாரிஃபை பண்ண ஹெல்ப் பண்ணுறேன். உங்களுக்கு இதோட காப்பி ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு பிடிஎஃபாக ஷேர் பண்ணுறேன். ஸோ தட் நீங்கள் அதை சேவ் பண்ணி வச்சுட்டு ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் வந்து அதிலே செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள்.